ரொம்ப ரொம்ப சுவையான சோயா சங்க்ஸ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல சோயா சங்க்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இதை சுடுதண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். எவ்வளோ மீல் மேக்கர் எடுக்கிறீங்களோ அது முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேருங்க. சோயா சங்க்ஸையும் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இது சாஃப்ட் ஆயிரும். கை பொறுக்கிற சூடு வந்ததும் தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்மளோட மீல் மேக்கர் சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும். அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது 2 தக்காளியும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போ தக்காளி நல்லா மசிய வதங்கணும். மூடி போட்டு வேக விடுங்க. இது நல்லா மசிய வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதோ சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கெட்டி தயிராக ஒரு 1/2 கப் சேருங்க. தயிர் இல்லைன்னா யோகர்ட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் தயிர் கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதை ஒரு தடவை மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு சேருங்க. அப்போ தான் நம்ம கிரேவி க்ரீமியாக வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டாச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சோயா சங்க்ஸை சேர்த்துடலாம். இதோ மீல் மேக்கர் சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது இப்போ ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்து விட்டுறலாம். நான் இங்கே 1 கப் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கிரேவியோட கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுறலாமா? அடுத்ததாக ஃப்ளேவருக்காக கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம். அதாங்க காஞ்ச வெந்தயக்கீரை. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கையிலேயே பொடி பண்ணி தூவி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது குக் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. நம்ம சோயா கறி இங்கே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.